இந்த கிளாஸ்ல நியூட்டானிக்ஸ் ட்ரைனிங் பத்தி பார்க்கலாம். ஏன் அப்படின்னா, இப்ப நியூட்டானிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஆன் பிரிமிசஸ் என்வைரன்மென்ட்ல யூஸ் பண்றாங்க. பப்ளிக் கிளவுட்ல யூஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பிரைவேட் கிளவுட், அதுக்கப்புறம் ஹைபிரிட் கிளவுட்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, நியூட்டானிக்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ முதல்ல வந்து நியூட்டானிக்ஸ் ட்ரைனிங்குள்ள போறதுக்கு முன்னாடி, நம்ம வந்து ஹைப்பர் கன்வெர்ஜ்ட் அப்ளையன்ஸ்னா என்னன்னு சொல்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, நியூட்டானிக்ஸ்குள்ள ட்ரைனிங்குள்ள என்டர் ஆகலாம். ஸோ முதல்ல ஹைப்பர் கன்வர்ஜ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஹைப்பர் கன்வர்ஜ் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி 2 டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டேட்டா சென்டர்ல யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அத பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா ஹைப்பர் கன்வர்ஜ்னா என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். ஸோ இனிஷியலா வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ட்ரெடிஷனல் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்கேன். ஸோ ஒரு 13 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, டேட்டா சென்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ESXi சர்வர்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணி விர்ச்சுவலைசேஷன் எப்படி மேனேஜ் பண்ணோம் அப்படின்னா, ESXi சர்வர் வந்து பார்த்தீங்கன்னா, ரேக் சர்வர்ல தனியா இன்ஸ்டால் பண்ணிருவோம். அதுக்கப்புறம் அது போயிட்டு ஒரு நெட்வொர்க் ஸ்விட்ச்ல கனெக்ட் ஆகி, நெட்வொர்க் ஸ்விட்ச்லேருந்து ஃபயர்வால், ரவுட்டர் இப்படி கனெக்ட் ஆகும். அதுக்கப்புறம் இன்னொரு எண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு விஎம்ஸ் மேனேஜ் பண்ணுறதுக்கு ஸ்டோரேஜ் தேவை இல்லையா? ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா, எய்தர் ஃபைபர் சேனல் ஸ்விட்ச் வழியா கனெக்ட் பண்ணுவோம். இல்லைனா நெட்வொர்க் ஸ்விட்ச் வழியா கனெக்ட் பண்ணி ஐஸ்கேசி ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணுவோம். இல்லைனா என்எஃப்எஸ். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அப்போ எப்படின்னா, சர்வர் தனியா இருக்கும், நெட்வொர்க் தனியா இருக்கும். அண்ட் ஸ்டோரேஜ் கம்யூனிகேஷன் தனியாக வந்து போகும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா சென்டரில் இருந்தது. ஸோ அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கன்வர்ஸ்ட் அப்படின்ற ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆப்ஷன் கொண்டு வராங்க. ஸோ அதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நெட்வொர்க் அண்ட் ஸ்டோரேஜ் ஸ்விட்ச் தனித்தனியாக இருந்துச்சு இல்லையா, அதை ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ணி ஒரே டிவைஸில் கொண்டு வராங்க. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா இந்த ஹெச்பிசி 7000 என்க்ளோஷர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பேர் வந்து இந்த பிளேட் சர்வரில் ஒர்க் பண்ணியிருப்போம் சரிங்களா. அந்த பிளேட் சர்வரில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கனெக்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் நெட்வொர்க் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் சுவிட்ச்லேயே 2 கனெக்டிவிட்டியும் கொடுத்துருக்குமா. ஸோ அதோட எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்கேன். இந்த என்க்ளோஷரில் பேக் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2 இன்டர்கனெக்ட் மாடியூல் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜுக்கும் ஒர்க் ஆகும், நெட்வொர்க்குக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகும். ஸோ இதை வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா கன்வர்ஜ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. இதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்பர் கன்வர்ஜ்ட் அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க. ஸோ அப்போ என்ன கொண்டு வராங்க அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சர்வர் வந்து தனியாக கனெக்ட் பண்ண வேண்டியிருக்கும். எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த சர்வரில் இருக்கக்கூடிய இன்டர்னல் ஹார்ட் டிஸ்கை யூஸ் பண்ணியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்பர் கன்வர்ஜ்ட் அப்படின்னு சொல்லி கொண்டு வருவாங்க. ஸோ இந்த ஹைப்பர் கன்வர்ஜ்ல நிறைய மாடல்ஸ் இருக்கு. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஎக்ஸ்எல் ட்ரைனிங்லேயே சொன்னோம். ஸோ இப்போ இந்த ஹைப்பர் கன்வர்ஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா நியூட்டானிக்ஸும் வந்து இருக்காங்க. ஸோ நியூட்டானிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 இண்டியன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தீரஜ், மோஹித் அண்ட் அஜித் அப்படின்றவங்க 2009 செப்டம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இந்த கம்பெனி லான்ச் பண்ண 2 வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 2011 ஒரு ப்ராடக்ட் ஒன்று லான்ச் பண்ணுறாங்க. அதோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்டானிக்ஸ் கம்ப்ளீட் கிளஸ்டர் அப்படின்றது அதோட நேமு. ஸோ என்ன கான்செப்ட் கொண்டு வராங்க அப்படின்னா கம்ப்யூட் ப்ளஸ் ஸ்டோரேஜ் ரெண்டுமே வந்து ஒரே சர்வரில் இருக்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் வந்து கொண்டு வராங்க. ஸோ இதை வந்து 2011 ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்டானிக்ஸ் தான் வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸோ அப்படி சொல்கிறப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்பர் கன்வர்ஸ் சர்வர்ஸ்னு நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா கம்ப்யூட் ப்ளஸ் ஸ்டோரேஜ் ரெண்டுமே ஒரே சர்வரில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ஹைப்பர் கன்வர்ஜ்னு சொன்னோம் இல்லையா. அப்போ ஹைப்பர் கன்வர்ஸ்ட்டை வந்து ஃபஸ்ட்டு மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா நியூட்டானிக்ஸ் தான். எந்த இயரில் வந்து பார்த்தீங்கன்னா 2011 வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அவங்க கொண்டு வரும்போது ஃபஸ்ட்டு லான்ச் பண்ண ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா NX 2000 சீரீஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. பிளாக் அப்படின்னா என்னன்னா எனக்கு 4 சர்வர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நோடுக்குள்ளே இருக்கும் சரிங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போது
இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஒரு ஸ்பெக் கொடுத்துருக்கேன். அதாவது NX2000 சீரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோடோட கான்ஃபிகரேஷன், அதாவது சிங்கிள் நோடோட கான்ஃபிகரேஷன் என்ன அப்படின்னு சொல்லி இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்த பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பிளாக்கோட டோட்டல் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது கம்ப்ளீட் பிளாக் அப்படின்னு சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட் பார்ட்டில் ஆல்மோஸ்ட் 48 கோர்ஸ் இருக்குது. அண்ட் ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பிசிஐ கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா ஆல்மோஸ்ட் 1.6 டெராபைட் யூஸ் பண்ணலாம். அண்ட் சட்டா ஹார்ட் டிஸ்க் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 20 டெராபைட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் நெட்வொர்க்கோட ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைம் பீரியடில் 2011 வந்து பார்த்தீங்கன்னா 10 Gbps அப்படின்றதே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான ஸ்பீடு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அண்ட் டோட்டல் விஎம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நோடில் 300 விஎம்ஸ், சாரி, இந்த ஒரு பிளாக்ல வந்து பார்த்தீங்கன்னா 4 நோட்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ டோட்டலாக நம்ம 300 விஎம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பிளேஸ் பண்ணலாம். ஸோ இப்போ 2011 வந்து பார்த்தீங்கன்னா நியூட்டானிக்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு சர்வர் வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸோ அப்போது நான் வந்து இதில் வந்து 300 விஎம்ஸ் போடலான்னு சொன்னேன். அப்போ எனக்கு 300 விஎம்ஸ் போடுற மாதிரி நான் வந்து பார்த்தீங்கன்னா வேற வெண்டாஸ் கிட்ட போனோம் அப்படின்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேக்ல வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா 15U, இப்போ விசி பிளாக் அந்த டைம் டியூரேஷன் இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 15U போனோம். அதே மாதிரி சிஸ்கோவில் போனோம்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா 15U அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேக்ல வந்து எவ்வளோ சர்வர்ஸ் நம்ம போடுறோமோ அதுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் அதை ஆக்குபை பண்ணுறதோ அதை வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேட் பண்ணி சொல்லுவாங்க. அண்ட் டெல் போனோம் அப்படின்னா 12U. அண்ட் நியூட்டானிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சர்வர் போதும். நான் வந்து இதுக்கு ஈக்குவலண்ட்டாக விஎம்ஸ் வந்து கிரியேட் பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் கம்பேரிசன், இது அந்த டைம் பீரியட்லேயே கொடுத்த சைஸ் கம்பேரிசன். அப்போ இது மார்க்கெட்டில் வந்தவொடனே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே புதுசாக இருந்துச்சு. ஸோ இவ்வளோ சர்வர் போடுற இடத்துல ஒரே சர்வரில் நம்ம வந்து 300 விஎம்ஸ் போட்டுடலாமா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதை மார்க்கெட்டில் கொண்டு வந்தாங்க. ஸோ வித்தின் ஒரு 2 இயர்ஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் 2013 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா NX3000 சீரீஸ் அப்படின்றது ஒன்று கொண்டு வராங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 நோடு சர்வர் தான். அதாவது ஒரு சிங்கிள் சர்வரில் மொத்தமாக 4 சர்வர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. இதில் நம்ம லாஸ்ட் டைம் பார்த்ததை விட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்போ இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் நோடோட கான்ஃபிகரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட், ஸ்டோரேஜ், மெமரி, கனெக்டிவிட்டி, விஎம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் கம்ப்ளீட் நோடு, இந்த டோட்டலாக இந்த ஹைப்பர் கன்வெர்ட் சர்வர்ஸ்க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா 4 நோட் இருக்கு இல்லையா? அதை கம்பைன் பண்ணி பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ ஸ்டோரேஜ் கிடைக்கும் அண்ட் எவ்வளோ ப்ராசஸர்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் மெமரி, டோட்டல் மெமரி அப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா 1 டெராபைட் பர் பிளாக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா சட்டா டிஸ்க் யூஸ் பண்ணிங்கன்னா ஆல்மோஸ்ட் 20 டெராபைட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று நோட்டீஸ் பண்ணிங்கன்னா தெரியும், இந்த எஸ்எஸ்டி டிஸ்கோட இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் பேக் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்டியோட ப்ரைஸ்லாம் ரொம்ப காஸ்ட் ஜாஸ்தியாக இருந்தது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எஸ்எஸ்டியோட கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக கொடுத்துருக்காங்க. பட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சர்வர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் எஸ்எஸ்டி கெப்பாசிட்டியோட வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்குது. அண்ட் கனெக்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 10 Gbps, 1 Gbps அண்ட் 10 Gbps இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் RJ45 கனெக்டிவிட்டி யூஸ் பண்ணாங்க. ஸோ டோட்டலாக இந்த ஒரு பிளாக்ல வந்து பார்த்தீங்கன்னா 4 நோட்ஸ் இருக்கு. ஸோ இதை யூஸ் பண்ணி 400 விஎம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இந்த ப்ராடக்ட் வந்து கொண்டு வராங்க. அதே சேம் இயர் பார்த்தீங்கன்னா நியூட்டானிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சூஸ் பண்ண லொக்கேஷன் வந்து பெங்களூர். ஸோ பெங்களூரில் அவங்களோட நியூட்டானிக்ஸ் இந்தியன் ஆஃபீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2013 to 23 அப்படின்னா ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸ் ஆயிடுச்சு அவங்க இந்தியாவுக்கு வந்து. ஸோ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா 2015 வந்து ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சீக்வன்ஸ் தெரிஞ்சிருக்கும். அதாவது 2011 வந்து பார்த்தீங்கன்னா 2000 சீரீஸ், அதுக்கப்புறம் 2013 3000 சீரீஸ், அப்புறம் 2015 வந்து அதாவது எவ்ரி ஒரு 2 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்டோட இதை வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவைஸ் பண்ணி மறுபடியும் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ அப்படி 2015 வந்து அவங்க லான்ச் பண்ண ப்ராடக்டோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்டானிக்ஸ் எக்ஸ்ட்ரீம் கம்ப்யூட்டிங் பிளாட்ஃபார்ம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா
நேமு. ஸோ அதில வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க யூஸ் பண்ண ஹார்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா, டெல்லோட ஹார்ட்வேர் அண்ட் சூப்பர் மைக்ரோ. சூப்பர் மைக்ரோன்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சர்வர் மேனுஃபேக்சரர். சரிங்களா? ஸோ அந்த வெண்டரோட சர்வர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில சப்போர்ட்டட் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் என்னெல்லாம் போடலாம்? இப்போ சூப்பர் மைக்ரோவா இருக்கட்டும், இல்ல டெல்லா இருக்கட்டும். நீங்க நியூட்டானிக்ஸ் ஓட இது யூஸ் பண்ற மாரி இருந்துச்சு அப்படின்னா, ஆ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, அதில வந்து ESXi ஆப்பரேட்டிங் சிஸ்டமா போடலாம். ஹைப்பர்-V போடலாம். அண்ட் இந்த 2015ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்துட்டு அவங்களோட ஓன் ஹைப்பர்வைசர் கொண்டு வராங்க. ஸோ அதுவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்ரோபாலிஸ் ஹைப்பர்வைசர் கிடையாது. ஸோ இந்த ஆக்ரோபாலிஸ் ஹைப்பர்வைசர் கொண்டு வராங்க. ஸோ அது மட்டும் இல்லாம AWS அண்ட் Azure கிளவுட் இன்டகிரேஷன் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வராங்க. ஸோ இதில அடிஷனலா ஒரு டூல் கொண்டு வராங்க. சரிங்களா? பிரிசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூலு. இந்த பிரிசம் டூல பத்தி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரெய்னிங் நியூட்டானிக்ஸ் அந்த இன்ஸ்டலேஷன்லாம் போகும்போது டீட்டெயில்டா வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ நான் சொன்னேன் இல்லையா? நியூட்டானிக்ஸோட சர்வர் ஹார்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா, மேனுஃபேக்சர் பண்ணது யாரு அப்படின்னா, சூப்பர் மைக்ரோ. ஸோ ஃபர்ஸ்ட் இனிஷியலா அவங்க கம்பெனி லான்ச் பண்ணப்போ சூப்பர் மைக்ரோ அண்ட் ஃப்ளெக்ஸ்ட்ரானிக்ஸ் யூஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா, சர்வர்ஸ் அதாவது அவங்களோட நியூட்டானிக்ஸ் ஹார்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 2 கம்பெனி தான் நியூட்டானிக்ஸ்க்கு வந்து மேனுஃபேக்சர் பண்ணி குடுத்தாங்க. அதுல ஒரு மாடல் வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ரெஃபரன்ஸ்க்காக அட்டாச் பண்ணியிருக்கேன்.